OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஹாய், என் பேர் காயத்ரிங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான டிஷ் பார்க்க போகிறோம். என்னென்னா ரம்ஜான் ஸ்பெஷல். ஸோ ரம்ஜான்னாலே நிறைய ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் நம்மளுக்கு ஞாபகம் வரும், ஸ்பெஷலான விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வரும். ஸோ அதில் ஒன்று நோன்பு கஞ்சி. எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், மேக்ஸிமம் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம் அது. ஸோ இன்றைக்கி அதை எப்படி நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி ட்ரை பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து வெஜ் ஸ்டைல் நோன்பு கஞ்சி. வாங்க பண்ணலாம். ஸோ இப்போ குக் பாட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வெசல் எடுத்துக்கோங்க. நான் இப்போ வரிசையாக நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோங்கிறத சொல்லிடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா இது ரா ரைஸ் எடுத்துருக்கிறேன். ஃப்ரை பண்ணி ரா ரைஸ் அண்ட் மூங் தால் ரெண்டுமே ஃப்ரை பண்ணி அதை ஊற வச்சுருக்கிறேன். வெறுமனை ஃப்ரை பண்ணி வித்தவுட் ஆயில். ஸோ ஆட் பண்ணிக்கலாம் ரா ரைஸ். என்ன ரைஸ்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரா ரைஸ்னால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் மூங் தால் சிறுபருப்பு அதே மாதிரி எண்ணெய் இல்லாமல் ஃப்ரை பண்ணி ஊற வச்சுருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபெனுக்ரீக் வெந்தயம் இருக்குது இல்லையா, அது ஒரு டீஸ்பூன் வந்து ஊற வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கேரமலைஸ்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கேரமலைஸ்டு டொமேட்டோஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட், பே லீஃப் போட்டுக்கோங்க, கொஞ்சம் சின்னமன், ஒரு க்ரீன் சில்லி அண்ட் கரம் மசாலா எல்லாம் போட்டுட்டு 3 cups ஆஃப் வாட்டர் நான் அளந்து வச்சுருக்கிறேன். ஸோ அப்படியே நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஜென்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக் பாட்டில் வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செட் பண்ணிக்கலாம். வெண்ட் க்ளோஸ்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ மெனு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெஜ் டிவெஜ் இதில் போரேஜ் மோடு உண்டு பார்த்தீங்களா? ஸோ இந்த மோடு தான். இது பண்ணிவிட்டு ஆன் பண்ணி விட்டுருங்க. தட்ஸ் இட். இப்போ நம்ம இது ரெடி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ரம்ஜான்னாலே நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ எனக்கும் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டே ஒரு முஸ்லீம் தான். நான் நிறைய தடவை நோன்பு கஞ்சி ட்ரை பண்ணியிருக்கேன், அவங்களோட பிரியாணி எல்லாமே ட்ரை பண்ணியிருப்போம். நம்ம மேக்ஸிமம் எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தருணத்தில் அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு மஸ்ட்டாக அவங்க செய்கிற விஷயம் பார்த்திங்கன்னா நோன்பு கஞ்சி. இந்த நோன்பு இருக்கிற நாட்களில் அவங்க கண்டிப்பாக அதை செய்வாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சில முஸ்லிம்ஸ் வந்து வெஜிடேரியனாக இருக்கிறாங்க. ஸோ அப்போல்லாம் எனக்கும் தோணும், என்னடா எப்படி அவங்க ஒரு வெஜ் நோன்பு கஞ்சி வைப்பாங்களா, நம்ம எப்படி ட்ரை பண்ணலாமா? சில பியூர் வெஜிடேரியன்ஸ்க்கு தோணும், நம்மளுக்கு ட்ரை பண்ணணும்னு ஆசை இருக்கும், பட் அது வந்து ஒரு நான்வெஜ்ஜாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியும் தோணியிருக்கும் இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம அதுதான் ட்ரை பண்ணியிருக்கோம். வெஜிடேரியனில் எப்படி நம்ம நோன்பு கஞ்சி வைக்கலாம் அப்படிங்கிறது தான், சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்பை வச்சு அதில் என்ன இது கொடுத்துருக்குறாங்களையோ ப்ரொசீஜர் கொடுத்துருக்குறாங்களோ அதை வச்சு தான் நம்ம இதை செஞ்சுருக்கிறோம். எப்படி வந்திருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போது கம்ப்ளீட்டாக குக் ஆகிருக்கு. பீப் சவுண்ட் வந்து நம்ம வந்து ப்ரெஷர் அதுவே ரிலீஸ் ஆகட்டும்னு விட்டுருக்கோம் ஒரு 10 to 15 minutes. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எஸ், இன்னர் விசில் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ செம்மையாக அரோமா வருது. அப்படி நோன்பு கஞ்சியோட அரோமா தாங்க. கொஞ்சம் இதை லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டால் போதும், ரொம்ப மேஷ் பண்ண வேண்டாம். இந்த அளவுக்கு மேஷ் பண்ணால் போதும். இப்போது ஒரு மிக்ஸ் கொடுத்து பார்க்கலாம். சூப்பராக ஸ்மெல் வருதுங்க. லாஸ்ட்டாக நம்ம கார்னிஷ் பண்ணுறோம். கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான். ஸோ சூப்பரான யம்மியான நோன்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் வேணும்னா கோகனட் மில்க் ஆட் பண்ணுங்கள் உங்கள் கன்சிஸ்டன்சிக்காக. இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். ஸோ சர்வ் பண்ணிடலாம்.
வெஜிடேரியன் ஸ்டைல் நோன்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நான். நிறைய பேர் இது டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க முடியாது, இது நான்வெஜ்ஜா வெஜ்ஜா அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு நோன்பு கஞ்சி டேஸ்ட் அப்படியே வந்திருக்கு. ஸோ நான் இந்த டிஷ் இன்றைக்கி மெயினாக ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சதுக்கு காரணம் வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஷமீம். ஸோ அவளுக்கு இப்போ ரம்ஜான் சீசனுங்கிறப்போ அவங்களும் நோன்பு இருப்பாங்க. ஸோ எல்லாமே அவங்க ரெகுலர் அந்த ரொட்டீன் இருந்துகிட்ருக்கோம் இந்த டைமில். ஸோ அது ஞாபகம் வந்தது. ஸோ இப்போ நோன்பு கஞ்சி வெஜிடேரியன் ஸ்டைலில் பண்ணியாச்சு. ஸோ ஐ டெடிகேட் திஸ் டு மை டியர் ஃப்ரெண்ட் ஷமீம். ஷமி, திஸ் இஸ் ஃபார் யூ. தேங்க்யூ.